அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 2 டேஸ் சீரியல் ரிவ்யூ பார் இலக்கியா. இலக்கியா சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இலக்கியாவை பிடிக்குமா, இல்லை கௌதமை பிடிக்குமா, இல்லை ஜானுவை பிடிக்குமா, இல்லை ரேவதியை பிடிக்குமா, இல்லை நம்மளோட கார்த்திகை பிடிக்குமா, இல்லை நம்மளோட வில்லன் வில்லி கேரக்டரில் இருக்கிற பைரவி மற்றும் அஞ்சலி நம்மளோட எஸ்எஸ்கேவை பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இலக்கியா சீரியலில் வில்லன்களெல்லாம் ஒட்டுமொத்தமாக 3 பேரும் ஒன்றா இருக்குன்னு தான் பார்த்துருக்குறேன். இப்போ தான் அவங்களுக்குள்ளேயே அவங்க அடிச்சுக்கிறத பார்த்துட்ருக்குறேன். இது ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே நம்மளோட அஞ்சலியை பேச்சு கேட்டுட்டு இப்போ கௌதம இலக்கியாவும் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கான முடிவு எடுத்துருக்குறாங்க. இது எப்படி நடந்துச்சுன்னா, நம்மளோட வீணாக போன எஸ்எஸ்கே அஞ்சலி டிஸ்டர்ப் பண்ணதுனால தான் வந்துச்சு. நம்மளோட வீணாக போன எஸ்எஸ்கே ஹாஸ்பிட்டலுக்கு அஞ்சலியை மிரட்டிகிட்டு இருந்தார். கௌதம் இலக்கியா மேலே கேஸ் கொடுமா அப்படின்ட்டு. நம்மளோட அஞ்சலி கேஸ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால அஞ்சலியை கொள்றதுக்காக எஸ்எஸ்கே ட்ரை பண்ணதே இலக்கியா கிட்ட சொன்னதும் இலக்கியாவும் கௌதமும் ஷாக் ஆகிட்டாங்க. இது என்ன புது கொடுமையாக இருக்குன்ட்டு. சரி ஓகே, அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அஞ்சலியோட அம்மா என் பொண்ணுக்கு இனிமேல் பாதுகாப்பு யார், நீங்கள் எவ்வளோ நாள் இருப்பீங்க, நான் என்ன பண்ணட்டும், இலக்கியா உன்னையால் தான் நான் எங்களை சாவும் விட மாட்டேங்கிற வாழவும் விட மாட்டேறான்னு இலக்கியாவே திட்டிட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் கடைசியில் கௌதம் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு ஸ்டிக் வச்சு நடக்கிற அளவுக்கு இருந்தால் தான் நான் கூட்டிகிட்டு போக முடியும், அங்கே போயிட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஒரு வழியாக நம்மளோட அஞ்சலியை இலக்கியாவும் கௌதமும் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. நம்மளோட கார்த்திக்கும் ஜானுவும் இதை தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன நடக்குது எபிசோட் பார்த்து தெரிஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.